கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்கள். ஒரு நீர் ராசி அப்படின்னு சொல்லலாம். நீர் எப்படி தன்னுடைய பாதை இல்லாவிட்டாலும் ஒரு பாதையை உருவாக்கி இடம் மாற்றம் செய்து கொண்டு இருக்கின்றதோ, அதே மாதிரி தனக்கு வழியே இல்லாட்டிலும் ஒரு வழியை தேடி பிரயாணம் செய்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இந்த கடகராசி என்பர்கள் அந்த வேலை இடமாற்றம் செய்யறத இந்த வருடம் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையான ஒரு வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த கேதுவும் பயணிக்கிறதுனால ஒரு சில குழப்பமான ஒரு சூழ்நிலைகள், இவர்கள் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் பாடாப்படுத்திட்டு தான் முடிவு எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த முடிவு எடுக்கிறதுல எல்லாருமா சேர்ந்து முடிவு எடுக்கணும், அப்படின்னாதான் நான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரியாக எல்லாரையும் அதுல இன்வால்வ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இப்ப கேது பகவான் வேற பயணிக்கிறதுனால கொஞ்சம் கடுமையான காலகட்டம் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய 8ஆம் இடத்துல இருந்து ராகு பகவான் விடை பெற்று உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு வர்றாரு. அதனால கணவன் மனைவி உறவுகள்ல சின்னதான ஒரு விரிசல்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த இடத்துல இந்த கடகராசி என்பர்கள் ஈகோ சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நான் தான் வசதி நீங்க தான் வசதி, அதே மாதிரி வருமானம் நான் தான் சம்பாதிக்கிறேன் நீங்க குறைவாக சம்பாதிக்கிறீங்க, இப்படின்ற மாதிரியான சில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக வரும். இதுல விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். என்னுடைய ஒவ்வொரு பதிவுகள்லையும் நீங்க பார்க்கும்போது நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருப்பேன். அந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு ராசின்பர்களும் அந்தந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணம். ஏதாவது எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரியாக தான் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுக்கு இவர்கள் சின்னதாக ஒரு மனமாற்றம், அதாவது யாரு என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டே இருங்க. பெரிய அளவுக்கு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது அதனால சின்ன மனஸ்தாபங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடத்துல முக்கியமாக இருக்க போது. 7ஆம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வர்றதுனால பார்ட்னர்ஷிப் தொழில் எல்லாம் சில கடுமையான தாக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதாவது நீங்க ஒரு இடத்துல இருந்துட்டு இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்களோடு சேர்ந்து தொழில் செய்யும் போது அதுல சின்ன கடுமையான ஒரு தாக்கங்கள் ஏற்படும். பார்ட்னர்ஷிப்ல சில பிரச்சனைகளும் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதனால அது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா எடுக்கிறதுக்கு உண்டான சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக ஒரு பொருளாதார வளர்ச்சிகள் அதே சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அரசாங்க உத்தியோக ரீதியான சில மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு அரசாங்க பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. இது நாள் வரைக்கும் ஒரு வட்டம் அளவுல இருக்கக்கூடிய சில நபர்கள் கூட மாவட்ட அளவுலயோ இல்ல அதாவது மாநில அளவுலயோ வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். பஞ்சாயத்து லெவல்ல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப மாநகராட்சி லெவல்ல வேலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து மாநகராட்சி லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் செக்ரட்டரியேட் லெவல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணம். இது எல்லாமே அவர்களினுடைய உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு இந்த பராபவ வருடம் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய 10, 11 இடங்களை சஞ்சாரம் செய்து வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்திற்காக தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இந்த காலகட்டத்துல உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க நினைக்கக்கூடியவர்கள், அடுத்து காதல் திருமணங்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எப்படி இருக்க போகுது. நிறைய பேருக்கு முதல் திருமணத்துல நிறைய ஒரு தோல்விகளை கொடுத்தாலுமே கேது பகவான் 2ஆம் இடத்துல இருந்தபோது நிறைய விவாகரத்து வழக்குகள் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.